ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸில் எக்ஸசைஸ் 1ல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அந்த ஃபார்முலாவை கவர் பண்ணி ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். The base of an equilateral triangle with the sides 2a lies along the y-axis such that the midpoint of the base is at the origin. Find the vertices of the triangle. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னா நமக்கு தெரிய வேண்டியது என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். What does mean by equilateral triangle? All sides are equal. ஸோ எல்லா சைட்ஸோட லென்த் வந்து 2a இருக்குது. இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலாங் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் மேலே தான் அதனுடைய பேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் தட் அந்த பேஸ் எப்படி இருக்கணும்னா பேஸோட மிட் பாயிண்ட் வந்துட்டு ஆரிஜினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. கொஷின் என்னென்னா ஃபைண்ட் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஃபிகர் வந்து நம்மளா எப்படி ட்ரா பண்ணுறோம். இது வந்து ஒய் ஆக்சிஸ் நமக்கு தெரியும். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து பேஸ் இருக்கு. இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது வந்து பேஸ். பேஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக வந்து லென்த் வந்து 2a. மிட் பாயிண்ட் வந்துட்டு 0,0 இருக்கணும். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு ஏவா இருக்கணும். மிட் பாயிண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டையும் சேம் செக்ஷனாக டிவைட் பண்ணுறது. ஸோ இந்த பக்கம் ஏவா இருக்கும், இந்த பக்கம் ஏவா இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? ஒய் ஆக்சிஸ் வேல்யூ அப்படின்னாலே ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஆன் த ஒய் ஆக்சிஸில் வந்து பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் வேல்யூஸ் ஆர் 0. ஓகே. ஸோ அப்படின்னா இங்கே வந்து இங்கே டீல இருந்து இந்த பக்கம் இந்த பாயிண்ட் வந்துட்டு இதை வந்து ஏன்னு வச்சுக்கோ, இதை வந்து பின்னு வச்சுக்கோ, இதை வந்து சின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஏவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா ஏ டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல. ஸோ எக்ஸ் வேல்யூ 0, பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனுக்கு ஏ. இது எக்ஸ் வேல்யூ 0, நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், ஸோ மைனஸ் ஏ. ஸோ ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா இருக்கும்? ஒய் வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் வேல்யூஸ் ஆர் 0. ஸோ இங்கே இந்த வேல்யூவை ஹச்ன்னு எடுத்துக்கும். ஏன்னா ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்பவுமே மிட் பாயிண்ட்ல வழியாக கட் பண்ணக்கூடிய மிட் பாயிண்ட் வழியாக அந்த டாப் வெர்டெக்ஸுக்கு கட் பண்ணக்கூடிய லைனை வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை ஹச்ன்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். h,0 அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பாயிண்ட், அதாவது பாயிண்ட் சி, த வெர்டெக்ஸ் சி. ஸோ இப்போ வந்து வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளில் வெர்டெக்ஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 0,a. வெர்டெக்ஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் 0,-a. இப்போ வெர்டெக்ஸ் சிங்கிறது வந்துட்டு h,0 கண்டுபிடிக்கிறோம். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹச் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா வந்து கண்டுபிடிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா ஹச் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இதோட டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு என்னன்னு தெரியும்? 2a தான் தெரியும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப் என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and C is 2a தெரியுமா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to 2a. ஸோ இங்கே வந்து x2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா h,0 அதுதான் வந்து x2, y2. ஸோ x2ஓட வேல்யூ வந்து h, x1ஓட வேல்யூ 0 and y2ஓட வேல்யூ 0, y1ஓட வேல்யூ a equal to 2a. இப்போ taking square on both sides, square root இந்த side cancel ஆயிரும். ஸோ h square plus a square equal to 2a the whole square. So h square plus a square equal to இங்கே வந்து 4a square வந்துடும். So h square equal to 4a square minus a square which is 3a square. So h ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா plus or minus square root 3a இருக்கும்.
ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு 1 இந்த சைடு இருக்கலாம், இல்லை இந்த சைடு இருக்கலாம். ஸோ 2 பாயிண்ட்ல எதுனாலும் இருக்கலாம். நம்ம வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல அதோட டாப் வெர்டெக்ஸ் வர மாதிரி வரைஞ்சிருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்லையும் இதே மாதிரி வரையலாம். வரைஞ்சாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ நம்மளோட வெர்டெக்ஸஸ் என்னவாலாம் இருக்கலாம்? 0, ஏவா 0, ஏ 0, -a அண்ட் ஸ்கொயர் ரூட் 3a, 0 இது ஒரு செட்டாக இருக்கலாம். இல்லைன்னா வேற என்ன ஒரு செட்டாக இருக்கலாம்? 0, a 0, -a and c dash as minus square root 3a, 0 இப்படி ஒரு செட்டாகவும் அமையலாம். ஓகே, நம்மளோட கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யூஸ் பண்ண இது என்னன்னா ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டயக்ராம் பிக்சரைஸ் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்க கிவன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் பிக்சரைஸ் பண்ணியிருக்கோம். பிக்சரைஸ் பண்ணும்போது அந்த சிங்கிற பாயிண்ட் வந்து ஒன்று பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கலாம். ரெண்டில் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஹச்சோட வேல்யூ சேம் தான். பாசிட்டிவ் டைரக்ஷன் இருந்தால் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் 3a, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருந்தால் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் 3a. தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.